ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் ரொம்ப ஈஸியான சிக்கன் கிரேவி. சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுவோம் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே சீரகம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நான் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை 2ஆக கீறி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஒன்றை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், பெப்பர் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இப்போ தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள் நல்லா. அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா, முந்திரி இது 3த்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிரேவியில் தண்ணியே ஆட் பண்ணல. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே. பிரியாணிக்கு கூட ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.